அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் தை மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்விறை 29/1/2026. ஏகாதசி திதி மதியம் 1:55 வரை. அதன் பிறகு துவாதசி திதி. மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் காலை 7:31 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரம். மந்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மகர லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், செவ்வாயுடன் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது. இன்று என்ன செய்யலாம்? வியாபார கணக்கு முடிக்க, அறுவை சிகிச்சை செய்து கொள்ள, மதில் சுவர் எழுப்ப, கணிதம் கம்ப்யூட்டர் பயில, தற்காப்பு கலைகள் கற்றுக்கொள்ள நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அழகும் இளமையும் என்றுமே நம்மிடம் இருந்துவிடப் போவதில்லை. ஆனால் தூய்மையான அன்பும் நல்ல மனசும் தான் நம்முடன் இறுதி வரை பயணிக்கச் செய்யும். ஆமாங்க, அதனால தாங்க அழகை பார்த்து இளமையை பார்த்து நீங்கள் மயங்கிட மாட்டீங்க. அதே நேரத்தில் தூய்மையானவங்களாக இருக்காங்களா, மனசால தூய்மையானவங்களாக இருக்காங்களா, மனசால ஆத்மார்த்தமாக அன்பு காட்டுறாங்களா, அவங்களுக்கு நீங்கள் அடிமையாக இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் வெளித்தோற்றத்தை கண்டு மயங்கி விடாமல் உள்மனசுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய அங்காரகனினுடைய சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் தொட்டதெல்லாமே துலங்கும். சாதுரியமாக இன்னைக்கு பேசி சாதிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்றைய தினத்தில் ஜெயிச்சு காட்டுவீங்க. 7.5 சனி ஒரு பக்கம் உங்களை அலகழிச்சிட்டு தாங்க இருக்கிறாரு. எதை தொட்டாலும் தாமதமாகுது, வீண் செலவுகளாகுது, எதிர்ப்புகள் மறைமுகமாக தெரியுது. ஆனாலும் அதை நம்ம வெளிப்படுத்தவும் முடியலை. சிலர்கிட்ட வெளிப்படையாகவும் பேச முடியல. தர்ம சங்கடமான சூழ்நிலையும் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறாரு. இருந்தாலும் 9ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் மடமடன்னு வீடு கட்டுற வேலை, வண்டி வாகனம் வாங்குறதுன்னு வாழ்க்கை சக்கரம் உங்களுக்கு இன்றைக்கி வேகமாகவே ஓடிக்கொண்டு இருக்குங்க. 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பணம், காசு, சொத்துன்னு ஒரு பக்கம் மனசு தேடிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆன்மீகத்து பக்கம், இறைவனுடைய சக்தி பக்தி பக்கமும் உங்களுடைய மனசு ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஊர் பொது நிகழ்ச்சிகளை முன்னால் நின்று இன்னைக்கு நடத்துவீங்க. மதிப்பு மரியாதை இன்னைக்கு கூடுங்க. புது வேலைக்கு முயற்சி பண்ணலாம், கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. வியாபாரத்திலையும் போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் சரியாகுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலையுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, அன்புக்கு அக்கறை இருக்கும்.
நட்புக்கு நம்பிக்கை இருக்கும், பக்திக்கு பலன் இருக்கும். இவை மூன்றும் சேர்ந்து விட்டால் நம் வாழ்க்கையில் ஆனந்தம் இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் பக்தி மாறாதவங்களாக இருப்பீங்க. நண்பர்களுக்கு எல்லாவற்றையும் விட்டு கொடுப்பீங்க, அன்பு காட்டுவீங்க. எங்கும் எப்பொழுதும் அன்பால் அரவணைத்து செல்பவர்கள், அன்பால் கட்டி போடுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. நேற்றும் ஒரு மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. இன்றைக்கும் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறாருங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் இப்போ உடனே விலகிறாருங்க. காலையில் 7:31 ரோகிணி நட்சத்திரத்தை விட்டு விலகிறார். அதனால் நேற்று ரோகிணி நட்சத்திரக்காரங்க ரொம்ப சிரமப்பட்டீங்க. இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுங்க. இருந்தாலும் காலையில் 7:31 மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், விவாதங்களை தவிர்க்கணும், ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க, எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க நல்லது. திடீர்னு நீங்கள் அமைதியாக இருந்தாலும் கூட உங்களை கோபப்பட வைக்கிற மாதிரி சிலர்லாம் பேசுவாங்க, விரும்பத்தகாத விஷயங்களை சொல்லுவாங்க. யார் அன்றைக்கி பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பார்க்க வேண்டியிருக்கும். அதனால் சகிப்புத்தன்மை வளர்த்துக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் மாலை 6:30 மணி வரைக்கும், அதாவது 6:30 மணி வரைக்குமே உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்க போகிறார். அதனால் மாலை 6:30 மணி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. மற்றபடி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. இருந்தாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க. அடுத்தவங்க விஷயத்தில் இன்றைக்கி ரொம்ப மூக்க நுழைக்க வேண்டாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. வியாபார விஷயங்களில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் நேற்றைய விட இன்னைக்கு கொஞ்சம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன விவாதங்கள் வரும். ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி கொஞ்சம் முன்னேறுவீங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து இன்றைய தினம் நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வெற்றி என்பது வளர்ந்த மரத்தை போன்றது. விதையை விதைத்த மறுகணமே மரத்தை எதிர்பார்க்காதே. பொறுமையாக இரு, உன்னுடைய கடமையை செய்து கொண்டே இரு. ஆமாங்க, ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நாளில், ஒரு நிமிஷத்தில், ஒரு நொடியிலெல்லாம் நடக்கிறது கிடையாதுங்க. இன்றைக்கி நீங்கள் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு எத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க, எத்தனையோ நாட்கள் பசி தூக்கம் பார்க்காம உழைச்சிருக்கீங்க, எத்தனையோ நாட்கள் பட்டினியாக கிடந்திருக்கீங்க. யார் யாரோ என்னென்னமோ ஏளனமாக உங்களை எடுத்தெறிஞ்சு பேசினப்பெல்லாம் இதுக்கு நாம் பதிலடி தரணும்னு மனசில் ஒரு வைராக்கியம் கங்கணம் கட்டிக்கிட்டு உழைச்சி இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க. ஆமாங்க, அதுதாங்க வளர்ந்த மரம்ங்கிறது. அதனால தாங்க எதுவாக இருந்தாலும் நம்மால் முடியும், நம்மால் ஜெயிச்சு காட்ட முடியுங்கிற வெறியோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால வேலை சுமை கொஞ்சம் இருக்கும், அலைச்சலும் கொஞ்சம் இருக்கும், திடீர் செலவுகளும் ஒரு பக்கம் வரும், உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. 6ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய செவ்வாய் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு கிடக்கிறதுனால கோர்ட்டு கேஸெல்லாம் மறுபடியும் வர ஆரம்பிக்கும். உடனே பயந்துடாதீங்க. ஏற்கனவே தாமதமாயின்றிருக்கிற கோர்ட்டு கேஸு இப்போ நடைமுறைக்கு அது ஒரு முடிவுக்கு வரும். உங்கள் பக்கம்தான் ஜெயிக்கும், அது ஒரு முடிவுக்கு வரும். என்ன டைமே சரியில்லையாட்டிருக்கு, பழைய பிரச்சனைலாம் மறுபடியும் கிளம்பி வருதே அப்படின்னு நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறத விட சரி ஒரு முடிவு தெரிஞ்சிட்டா நல்லது தானே. அதனால் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். திடீர் யோகத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். வீட்டு பாதுகாப்பையும் கொஞ்சம் பலப்படுத்துங்க. பொருட்கள் களவு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சகோதரங்களுடன் சின்ன சின்ன விவாதங்கள் வரவும் வாய்ப்பு இருக்கனால சகோதரங்களுடன் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. மற்றபடி சுக்கிரன் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்த்துன்னு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் எதிர்பாராத சின்ன சின்ன பணவரவு எல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, உங்களுக்கு லாபம் இருக்குது.
உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் இருக்குங்க. மாலை 6:30 மணியிலேருந்து உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைய இருக்கிறாரு. மிருகசீரிஷத்தில் தான் நுழைய இருக்கிறாரு. அதனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி பொறுமையாக இருக்கணும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைவது என்பது விமானத்தில் பறந்து போவதல்ல, அவமானத்தை கடந்து போவது தான். ஆமாங்க, அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, மற்றவங்க முன்னால் வந்து சிலெல்லாம் தூக்கி எறிஞ்சி பேசுகிறது, இந்த சூழ்நிலைகளையெல்லாம் கடந்து வரணும். இதுக்காக பார்த்து பயந்துடக்கூடாது. அதெல்லாம் பார்த்துட்டு தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளப்படக்கூடாது. இதெல்லாம் பார்த்துட்டு மனசுக்குள்ளார ஒரு வைராக்கியத்தை வளர்த்துக்கிட்டு லட்சிய நோக்கத்துடன் இன்றைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சந்திரன் உச்சமாகி உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் நல்லது நடக்கும். கேட்டதெல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். நண்பர்களும் உறவினர்களும் ஒத்தாசையாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த முணுமுணுப்பு, சலசலப்பு அதெல்லாம் இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கான முயற்சியில் நீங்கள் இறங்கலாங்க. வியாபாரம் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும், லாபத்தை கொடுக்கும். புது ஏஜென்சி எதாவது எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம். அதிகளவு உங்களுக்கு லாபமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது பங்குதாரர்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. 8ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு, 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வருமானம், போக்குவரத்தெல்லாம் அடுத்தவங்கள்ட்ட சொல்லிக்க வேண்டாம். அதெல்லாம் ரகசியமாக இருக்கிறதாங்க நல்லது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள் அதெல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. மற்றபடி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எந்த ஏற்றத்துக்கும் ஒரு இரக்கம் உண்டு, எந்த துன்பத்திற்கும் ஒரு முடிவு உண்டு, எந்த முயற்சிக்கும் ஒரு பலனுண்டு. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நிதானத்தை இழந்துடக்கூடாதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு நல்லதோ அல்லதோ, துன்பமோ இன்பமோ எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நிலையுடன், சமநிலையுடன், மனநிலையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமான வீடுகளில் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும். எதிர்பார்த்த உதவிகள் கேட்டவங்கள்டேருந்து கிடைக்கும். விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளாக இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. 6ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால தீராத பிரச்சனைகளுக்கெல்லாமே தீர்வு கிடைக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரனும் புதனும் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள்லாம் வரும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பழைய நண்பர்களும் கொஞ்சம் சிக்கல் செய்வாங்க. அவங்கள்ட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் உங்களை ஆட்டி படைக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன வதந்திகள் உங்களை பற்றி வெளியில் வரும். அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் கடமையை நீங்கள் செய்து கொண்டு இருப்பது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. உத்தியோகத்தில்
அலுவலர்கள் மத்தியில், அதாவது உங்கள் கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாகவே உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, ஆணி நிமிர்ந்து நின்றால் சுத்தியலுக்கு பிடிக்காது, மனிதன் நிமிர்ந்து நின்றால் சுற்றி இருப்பவர்களுக்கு பிடிக்காது. ஆமாங்க, ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு வண்டி வாகனம் வாங்கினாலோ அல்லது ஏதோ சின்னதாக ஒரு வீட்டை கட்டி பார்த்தாலோ உடனே சுற்றி இருக்கிற சொந்த பந்தம்லாம் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளை ஒரு அழுத்த பார்ப்பாங்க, மிதிக்க பார்ப்பாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஊர் உலகம் என்ன வேணாலும் பேசட்டும், எது வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும், நாம் நேர்மையாக இருப்போம், நாம் உண்மையாக இருப்போம், நாம் நம்ம கடமையை பார்ப்போம்னு சொல்லிட்டு தன் கையே தனக்குதவி என்று வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதியுடன் உங்கள் ராசிநாதன் புதன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பலதரப்பட்ட யோசனைகள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும். நிறைய ஐடியா இருக்குது, ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு காசு வேணும் அப்படிங்கிற எண்ணமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. யோசனையும் அறிவும் இருந்து என்ன பிரயோஜனம்? காசு பணம் இருந்தால் தானே அதை நம்ம செயல்படுத்தி ஜெயிக்க முடியும். அதனால் பணவரவுக்கான வழி என்னன்னு பார்ப்போம். வேலையிலே இருக்கலாமா அல்லது வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. வேறு வேலை அமையறதுக்கு, புது வேலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் சுயமாக தொழில் தொடங்கலாமா அப்படின்னா யோசித்து தான் பண்ணணும். உங்களுக்கு ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் செய்யலாம். இல்லைன்னா இந்த கண்டகச்சனி, அடுத்து வரக்கூடிய அஷ்டம சனி, இதெல்லாமே உங்களை பாடாப்படுத்துறது. அதனால் யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி சந்திரன் இன்னைக்கு சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உறவினர்கள், நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க. எல்லார் மத்தியிலையுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மடமடன்னு பெரிய அளவில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகத்திலேயும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வெளிவட்டாரத்தில் நிதானமாக இருங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் சரிவுகளை சந்தித்தால் மட்டுமே சாதனைகளை சந்திக்க முடியும். ஆமாங்க, சரிவுகளை சந்திக்காதவர்கள் யாருமே கிடையாதுங்க. ஆனால் அந்த சரிவுகளை சந்திக்கும் போது தான் நமக்கு சில ஞானம் வருதுங்க, ஒரு கட்டுப்பாடு வருதுங்க. எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும், எதிர்காலத்தை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற யோசனைகள்லாம் வர ஆரம்பிக்குதுங்க. அதனால தாங்க சரிவு வந்தால் அதை பார்த்து சங்கடப்படாமல் இந்த சரிவு மூலமாக நமக்கு சில சங்கதிகள் தெரிய வந்து ஒரு சகாப்தத்தை நாம் உருவாக்கப் போகிறோங்கிற எண்ணத்தோடு எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. கடந்த 2-3 நாளாகவே அலைச்சல், சோர்வு, களைப்பு ஒரு மாதிரி தாங்க போச்சுங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு பரவாயில்லைங்க. 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருப்பீங்க, உற்சாகமாக இருப்பீங்க. தள்ளிப்போன விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்ல விதத்தில் நடக்கும். மனசுக்குள்ளார இருந்து வந்த ஒரு பயம், ஒரு கவலை, அதெல்லாமே இன்றைக்கி விலக ஆரம்பிக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. குடும்பத்தில் கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த சலசலப்புகள், சங்கடங்கள், சின்ன சின்ன விவாதங்கள், அதெல்லாம் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வருங்க. இன்றைய தினத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. அதே மாதிரி வண்டி வாகன பழுதுகள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. அதே மாதிரி வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதெல்லாம் குறைய ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீரும்.
உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சவால்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் சமாளித்து ஜெயிச்சு காட்டுவீங்க. மேலதிகாரிகள் மட்டத்தில் நல்ல பேர் கிடைக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அலைச்சல் இருக்குது, கோபதாபங்கள் இருக்குது. அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாக இருந்துறது நல்லதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்தெடுப்பிலேயே இன்றைக்கி வெற்றி உண்டு, எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்ப்புகளெல்லாம் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, துளைகளை கையாள பழகினால் மூங்கில் குழலாகும். துன்பங்களை கையாள பழகினால் வாழ்க்கை இசையாகும். ஆமாங்க, கஷ்டங்கள் இருந்துகிட்டு தாங்க இருக்குது வாழ்க்கையில். விதவிதமான கஷ்டங்கள்லாம் வருதுங்க. ஆனால் அதெல்லாம் விசித்திரமாக நீங்கள் கையாளுவீங்க. எத்தனை கஷ்டம் வந்தாலும் கடமையை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க, எப்பொழுதுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் சந்தர்ப்ப சூழ்நிலையை தெரிந்து வைத்து கொண்டு சமயோஜித புத்தியால் சாதித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. தைரியஸ்தானத்தில் முக்கிய கிரகங்கள் இருக்கிறதுனால எது நடந்தாலும் கலங்காமல் இதெல்லாம் இயற்கை தான், இதெல்லாம் சகஜம்தான், இதையும் நம்ம கடந்து தான் போகணும்னு சொல்லிட்டு தன்னுடைய கடமையை தள்ளி போடாமல் எப்பொழுதுமே கடமையிலேயே கண்ணாகவும் இன்றைக்கி இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, சுற்றி முற்றி இருக்கிறவங்களாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டுகிட்டே இருப்பீங்க. எப்படி உங்களால் மட்டும் இதெல்லாம் முடியுது, இப்படியெல்லாம் முடியுது, இப்படி ஓய்வு இல்லாமல் உழைக்கிறீங்களே அப்படின்லாம் சிலர் காதுபடவும் கேட்பாங்க, உங்களுக்கு தெரியாமலும் பேசிப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய கடின உழைப்பு, விடாமுயற்சி தாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எங்கே போனாலும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உச்சமாக உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த உறுதி, உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த வைராக்கியம், அதை எல்லாருமே இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் எப்பொழுதுமே தகுதியானவர், நீங்கள் உறுதியானவர் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ எல்லாருமே போக போக புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு பணிவாகவும் சிலரெல்லாம் இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது, வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு எல்லா சிக்கல்களும் இன்றைக்கி விலகும், வேலை சுமையும் குறையும். அதிகாரிகள் தனிப்பட்ட வகையில் கூட உங்களை கூப்பிட்டு சின்ன சின்னதாக பாராட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவிக்குள்ளேயும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் காலை 11 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பிரச்சனைகளை சொல்லி வாழ்வதல்ல வாழ்க்கை. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதான் வாழ்க்கை. ஆமாங்க, பிரச்சனைங்கிறது உங்களுக்கு புதுசாங்க. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. நேற்றுக்கு இன்றைக்கா பார்க்குறீங்க. எப்போயாவது ஒரு தடவை பிரச்சனை வந்தால் பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான். அதனால தான் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் மனம் தளராமல் உறுதியான மனதுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சவால்களில் வெற்றி பெறும் நாளாக இருக்குதுங்க. சந்திரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்காரு. அதனால் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் தைரியமாக பேசுவீங்க. கால நேரம் கூடி வந்திருக்கு, எல்லாமே நல்லதாக நடக்குது அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. முடியாத சவாலான விஷயங்களில் கூட இன்றைக்கி ஒரு முடிவு கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்தால் சாதகமாக வரும். பணம் கொடுத்து ஏமாந்துருந்தால் கேட்டு பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க.
அதே மாதிரி சொத்து விஷயங்கள் விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட அதில் வந்து ஒரு தெளிவு ஒரு முடிவு இன்றைக்கி கிடைக்குங்க. முடியாத விஷயங்களையும் முடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் இருக்குதுங்க. வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால உங்ககிட்ட இருந்த திறமைகள்லாம் இன்றைக்கி வெளியில் வரும். உங்ககிட்ட இவ்வளோ திறமையா, ஏன் சார் இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சிலர் வியப்பாக உங்களை பார்த்து கேட்பாங்க. ஒரே நேரத்தில் 4 வேலை பார்க்குற அளவுக்கு உங்கள்கிட்ட திறமை இருக்குங்கிறத நிறைய பேர் இன்றைக்கி புரிஞ்சுப்பாங்க. பெற்றோருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருக்குது, குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு முடியாமல் போயிட்டே இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அதனால் சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு கவலை எட்டி பார்க்கும். கடனெல்லாம் சில நேரம் நினச்சிப்பீங்க, இந்த இஎம்ஐ போயின்ட்டுருக்கு, அந்த இஎம்ஐ போயின்ட்டுருக்கு, இதே மாதிரி போயிட்டால் பரவாயில்ல, நடுவில் ஏதாவது கட்ட முடியாமல் போயிடுமோன்னு சின்ன சின்ன பயம் எட்டி பார்க்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது. அதே மாதிரி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நாக்கில் எலும்பு இல்லை, ஆனால் அது இதயத்தை உடைக்கும் அளவிற்கு வலிமையானது. அதனால் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். ஆமாங்க, அதனால தாங்க இப்போல்லாம் நீங்கள் கோவப்படுறதே இல்லைங்க. யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நம்ம வேலையை பார்ப்போம். இது வரைக்கும் கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு அடுத்தவங்களை திருத்தி என்ன நாம் சாதிச்சிட்டோம்? யார் நம்மளை வந்து நினச்சி பார்க்குறாங்க? யார் நன்றியோடு இருக்காங்க? யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம் மட்டும் என்னத்துக்கு எல்லார் மேலேயும் அக்கறை காட்டிக்கிட்டு? நம்ம மேலே முதல்ல நம்ம அக்கறை காட்டுவோம், நம்ம விஷயத்தை முதல்ல நாம் பார்ப்போம், அப்புறமா முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு உதவுங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. ஆனாலும் சின்ன சின்ன மனக்கவலைகள் உள்ளுக்குள்ளார இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. எதுவுமே பளிச்சுன்னு முடிய மாட்டேங்குது. ஒரு வேலையை எடுத்தோம், முடித்தோம், அதை தூக்கி போட்டு அடுத்த வேலையை ஆரம்பித்தோன்னு இல்லை, ஏதாவது ஒரு தடங்கள் இருக்குதுங்கிற சங்கடம் இருந்துட்டு தாங்க இருக்குது. 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சி கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அலைச்சல்கள் கொஞ்சம் உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. வியாழக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுறது நல்லதுங்க. அதே மாதிரி படிக்கிற ஏழை பிள்ளைங்களுக்கு சிலதெல்லாம் வாங்கி கொடுக்கலாங்க. அவங்களுக்கு தேவைப்படுற பொருள்கள் வாங்கி கொடுக்கறதும் ரொம்ப நல்லதுங்க. ராசிக்குள்ளார 4 கிரகம் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. எதுக்கும் ஒரு தடவை டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா டயபெட்டிக்ஸ் அது மாதிரி தொந்தரவுகள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அதிகமாக உணவு சாப்பிட்றத அவன் தவிர்க்கிறது நல்லது. அதாவது இடைவெளி விட்டு மிதமாக சாப்பிட்டுக்கலாம். ஒரே நேரத்தில் வயிறு முட்டை சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை தவிர்க்கணும். ஏன்னா 4 கிரகம் ராசியில் இருக்கு இல்லைங்களா, சில நேரம் செரிமான கோளாறு கொடுக்கும், சில நேரம் அசிடிட்டி தொந்தரவுகள்லாம் வரும். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் இடைவெளி விட்டு சரியாக சாப்பிட்டுக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. லாபம் நல்லா இருக்குது, வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இருந்து வந்த சில சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகி உத்தியோகத்துலேயும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. நேற்று முடியாதெல்லாம் இன்றைக்கி முடிஞ்சிடும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அலைச்சல் கோபம் எல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் கவனமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, இறைவனை எத்தனை முறை வணங்குகிறோம் என்பது முக்கியமல்ல, ஆனால் எந்த மனசோடு நாம் இறைவனை வணங்குகிறோம், எந்த இதயத்தோடு எந்த சிந்தனையோடு வணங்குகிறோம், அதுதான் முக்கியம். ஆமாங்க, அதனால தாங்க கடவுள்கிட்ட போயிட்டு எனக்கு அதை கூட இதை கூடலாம் லிஸ்டெல்லாம் போட்டு வேண்டிக்கிறதுலாம் உங்களுக்கு பழக்கம் இல்லைங்க. எனக்கு என்ன தேவை எப்போ தேவைன்னு உனக்கு நல்லா தெரியும்,
அதை மட்டும் சரியாக கொடுத்துருப்பா, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் இறைவா எல்லாம் நீ விட்ட வழி என்று முழுமையாக சரணாகதி அடைந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சுக்கிரன் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்த்தவங்க அடங்குவாங்க. உங்களை அப்படியே சும்மா தூக்கி போட்டுலாம் நினச்சிருப்பாங்க, ஒதுக்கி தள்ளிடலாம் நினச்சிருப்பாங்க. அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. புதன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள்லாம் கொஞ்சம் விலகி போகும். புது சொந்த பந்தங்கள்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி வாழ்க்கையினுடைய அந்த அளவுகோல் இருக்கு இல்லைங்களா, அதான் பொருளாதார அளவுகோல், அதில் நீங்கள் என்ன கொஞ்சம் பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் சாதகமாக உட்கார்ந்துருக்காரு, உங்கள் ராசியை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பெரிய பெரிய நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பார்த்து சிலர்லாம் ஆச்சரியப்படுறதுக்கான சூழலும் இருக்குது. பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்துருக்கு, ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்கும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த அந்த சலசலப்பு அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததை விட லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் சில விஷயங்கள் உங்களுக்கும் அதிகாரிக்கும் கொஞ்சம் முரண்பாடுகள் வரும். இருந்தாலும் அவங்க அதிகாரிங்கிற இடத்துல இருக்காங்க, அதிகாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நம்ம அவங்க சொல்கிறத கேட்டுக்கிறது நல்லது. அதே நேரத்தில் நியாயத்தை மீறி ஏதாவது செய்து கொடு, உண்மையை தவறு ஏதாவது செய்து கொடுன்னா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. இல்லைங்க எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லைங்க, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் செய்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேண்டா விருப்பாக சில பதில்களை நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அதில் நிறைய உண்மைகள் எல்லாமே இருக்குங்க. ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு போய் வாங்க, எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி வேலை சுமை இருக்கும், லேசாக கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. கால்வலி கழுத்து வலி கொஞ்சம் இருக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டது துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மலர்ந்த முகமே மற்றொரு முகத்தை மலரச் செய்யும் மகத்தான சக்தி கொண்டதாகும். ஆமாங்க, நாம் சிரித்தோம்னா உலகம் நம்மளை பார்த்து சிரித்து புன்னகையோடு நம்மள்கிட்ட பேசுவாங்க. ஆனால் நாம் வேறு மாதிரி இருந்தோம்னா உலகமும் நம்மளை வேறு மாதிரி தாங்க பார்க்கும். அதனால தாங்க உள்ளுக்குள்ளாரையே 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் வெளிப்படுத்தி கொள்ளாமல் உதட்டோரமாக லேசாக சிரித்து விட்டு செல்பவர்கள், எப்பொழுதும் புன்னகை பூத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. பயந்தது போதும், இதெல்லாம் இனிமேல் எதிர்த்து நின்றுட வேண்டியதுதான், எதிர்த்து கேள்வி கேட்டுற வேண்டியதுதான், என்னானாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வைராக்கியம் இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க. ரொம்ப நாளாக தள்ளி போன சில விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. அதே மாதிரி எதிர்த்தவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிப்பாங்க. எதிரிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உறவினர்கள் நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. அதே மாதிரி பிள்ளையுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. நல்ல ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. நிலபுலன்கள், சொத்து பத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி சுமூகமாக முடியுங்க. லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் யோகத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். திடீர் பணவரவு உண்டு. சில விலை உயர்ந்த வாகனங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி உங்களால் பலனடைஞ்சவங்க உங்களுக்கு சிலதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பொருள்கள் அன்பளிப்பாக கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. சந்திரன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், சின்ன சின்ன ஏமாற்றங்களும் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
இடுப்பில் ஒரு கௌபீனம் மட்டும்தான். அப்படின்னா இடுப்பில் ஒரு கோமண துணி அது மட்டும்தான் இந்த சித்தர் வந்து கட்டியிருப்பார். கம்பீரமான தோற்றம், நல்ல நெடுன்னு உயரம், அடர்ந்த அந்த முகத்தில் தாடி அடர்ந்து போயிருக்கும் காடு போல். அதே மாதிரி நீண்ட ஜடாமுடி, கண்ணில் வந்து ஒரு கருணை, எப்பொழுதுமே ஒரு கருணை. இதெல்லாம் தாங்க இந்த சித்தருடைய அடையாளம். இந்த சித்தருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுப்பா செட்டியார். இவருடைய தந்தையாரின் பெயர் வந்து பங்காரு செட்டியார். இந்த நம்முடைய சுவாமிகளுடைய பேர் என்னன்னா சுடுகாட்டு சுவாமிகள். அது என்னங்க இது புதுமையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மகான் வந்து சின்ன வயசுலேருந்தே சுடுகாட்டில் தாங்க உட்காந்து தவம் பண்ணுவார். அவங்க அப்பாவுக்கு பெரிய வேதனை, இந்த பிள்ளை இப்படி இருக்குதே, நிறைய சொத்து பத்துகள் நமக்கு இருக்குது, அதெல்லாம் ஆள்றதுக்கு இல்லாமல் இந்த மாதிரி தனியாக போய் உட்காந்துக்கிறாரு, அது இடுகாட்லேயும் சுடுகாட்லேயும் போய் உட்காந்துக்கிறாருன்னு சொல்லி எப்பயுமே வேதனைப்பட்டிருந்தாங்க. அதே நேரத்தில் பெரியவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியாக போயிடும், கால் கட்டு போட்டுற வேண்டியதான்னு சொல்லி முயற்சி பண்ண ஆரம்பித்தாங்க. இது தெரிஞ்ச உடனே அவர் கடகடன்னு வெளியில் கிளம்பிட்டார், வெளியூருக்கு வந்துட்டார். காடு மேடு மலை காடு எல்லாமே அலைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க இந்த சுவாமிகள். எங்கே போனாலும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சுடுகாட்டில் போய் உட்காந்துருவாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க, அங்கே தான் வந்து ஏழை பணக்காரன் வித்தியாசம் கிடையாது, ஜாதி வித்தியாசம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அங்கே சித்தனாக பித்தனாக இருக்கக்கூடிய ஈசன் திருநடம் ஆடக்கூடிய இடம் அதுதான். அது மாதிரி சொல்லி அந்த இடத்துலையே அவங்க வந்து எங்கே போனாலும் தவம் செய்து கொண்டிருந்தாங்க. அப்படியே தவம் செய்து பல அரிய சக்திகள் எல்லாம் இவங்களுக்கு வர ஆரம்பிச்சுது. அந்த நவகண்ட யோகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கை காலெல்லாம் பிரித்து போட்டு உடம்பை வந்து 9 பாகங்களாக பிரித்து தவம் இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் உடலை வந்து இணைத்து கொள்ளக்கூடிய நவகண்ட சித்தியெல்லாம் இவங்களுக்கு உண்டு. இந்த மகானுக்கு வந்து அளப்பரிய ஆற்றல்கள் எல்லாமே இவங்களுக்கு உண்டுங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இவங்க யார் வந்தாலும் அருள்வாக்கு சொல்லுவாங்க. நடந்தது, நடக்க போகிறது, நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நீ இந்த பிரச்சனையில் இருக்கிற, இது காரணம் உன்னுடைய பூர்வ ஜென்மத்தில் நீ இது மாதிரி சில தவறுகளை செய்த, இதுக்கு பிராயசித்தம் இதுதான், நீ வந்து நிறைய தவறு செய்த, அதனால் உனக்கு இந்த நோய் வந்திருக்கு, இது சாதாரணமாக உனக்கு வரல, கர்மாவை வந்து கொண்டு வந்திருக்கிற நோய், கர்மாவின் அடையாளமாக இந்த நோய் வந்திருக்குது, அதனால் உட்காரு, மருந்து அரைச்சி கொடுக்குறேன், சாப்பிட்டு அந்த நோயிலேருந்து நீ வெளில வந்துடுவ, கர்மாவிலேருந்து நீ வெளியில் வந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு மருந்து அரைக்கிறதுக்காகவே ஒரு 10-12 பேரை வந்து நம்முடைய சுடுகாட்டு சுவாமிகள் உதவியாளராக வச்சுருந்தாங்க. அவங்கெல்லாம் உடனே இது பண்ணுங்க அப்படின்னா அந்தந்த மூலிகை எடுத்து உடனே மருந்து அரைச்சி கொடுப்பாங்க. வந்தவங்களுக்கு, தன்னை தேடி வந்த நாடி வந்த பக்தர்களுக்கு வந்து மருந்தையும் கொடுத்து அவங்களுடைய நோய்களையும் குணமாக்கி அவங்களுடைய கர்ம வினைகளையும் தீர்த்து அடுத்ததாக வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இந்த ஜென்மத்தில் வரக்கூடாதுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு எல்லாமே முழுமையாக நம்முடைய சுடுகாட்டு சுவாமிகள் வந்து நிறைய வந்து செய்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கூட்டமாக நிரம்ப ஆரம்பிக்குது. சுற்றுப்பட்டு ஊர்கள்லேருந்தெல்லாம் ஜனங்க ஆயிரக்கணக்கில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எல்லாருக்கும் மனசு நோகாமல், முகம் சுளிக்காமல் அவங்களால முடிஞ்ச உதவிகள் எல்லாமே வந்து நம்முடைய சுவாமிகள் வந்து செய்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, சுவாமிகள் கைப்பட்டாலே நிறைய பேருக்கு வந்து குணம் எல்லாம் சரியாச்சு, அதான் அந்த நோய்கள் விலகிச்சு. அடுத்தது வந்து அவங்க மனசில் வந்து ஒரு புத்துணர்ச்சி, உடம்புல ஒரு புத்துணர்ச்சி, அதெல்லாமே வர ஆரம்பிச்சுதுங்க. அதே மாதிரி இந்த மகான் வந்து மயிலாடுதுறையில் வந்து செட்டித்தெருவில் ஒரு மிகப்பெரிய விநாயகர் கோவிலையும் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி பெரிய காய்கறி சந்தை பகுதி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அருகில் வந்து ஸ்ரீ முருகப்பெருமானுடைய ஆலயத்தையும் கட்டியிருக்கிறாங்க. இந்த மகானுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது, நம்ம சுடுகாட்டு சுவாமிகளுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறையிலேருந்து தருமபுரம் போகிற ரோட்டில் வந்து ராஜன் தோட்டத்துக்கு அருகில் இந்த மகானுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குது. நல்ல மடம் இருக்குது, அந்த சிறிய கோவில் போல் மடம் கட்டியிருக்காங்க. கருவறையில் வந்து சிவலிங்கமும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ சுடுகாட்டு சுவாமிகளுடைய ஜீவசமாதி சென்று நாம் தியானம் செய்தோம்னா கர்ம வினைகளும் நோய்களும் நிச்சயமாக குணமாகும். அதனால் ஸ்ரீ சுடுகாட்டு சுவாமிகளுடைய ஜீவசமாதி சென்று
தியானம் செய்வோம். அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தவசிகள், மகரிஷிகளின் நல்லாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.